ஹலோ வியூவர்ஸ், நேற்றைய போட்டியில் இந்தியா அபாரமாக விளையாடி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது இந்த தொடர்லேயே பார்த்திங்கன்னா முதல் போட்டி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சுருந்தோம். கிட்டத்தட்ட 16 ஓவர்லேயே வெற்றி பெற்றுட்டோம். 50 ஓவர் மேட்ச் வெறும் 16 ஓவரில் வெற்றி பெற்றோம். 2வது போட்டி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். 3வது போட்டி நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா 3 ஒன்டேயில் நம்ம கேஎல் ராகுல் தலைமையில் பார்த்திங்கன்னா இந்தியா தொடரை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்றைய போட்டியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆட்டத்தையே மாற்றி அமைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் தமிழக வீரர் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அந்த விஷயத்தை பற்றியும், அதே போல் மகாராஜிடம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஏன்னா அவர் வரும்போது பார்த்திங்கன்னா ராம் ஷியா ராம் அப்படிங்கிற மாதிரி பாடல் ஒளிபரப்பானது. அதை பற்றி ஒரு சில சர்ச்சை எழுந்தது. அது என்ன அப்படிங்கிற பற்றியும், கோலி இடத்துல இனிமேல் சஞ்சு சாம்சன் தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றைய போட்டி ரொம்ப சிறப்பாக விளையாடிருந்தாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நேற்று 10 ஓவரில் 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவங்களாம் 200 அடிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா உலகக்கோப்பையில் அவ்வளோ பெரிய சீனியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது 2 விக்கெட் விழுந்தோடனே அப்படியே தடுமாறி 230 240 அடிக்கிறதுக்கே தடுமாறி போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் நேற்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அணி நடுவில் சஞ்சு சாம்சன் நின்று நிதானமாக விளையாடி ஆட்டத்தின் போக்கையே மாற்றிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, ஒரு பக்கம் நின்று நிதானமாக விளையாடி 100 ரன் அடித்து ஆட்டத்தின் போக்க மாற்றினாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேட்ச் பார்த்திங்கன்னா தமிழக வீரர் சாய் சுதர்சன் அவர்கள் பிடிச்ச கேட்ச் தான் இப்போ பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். தென்னாப்பிரிக்கா அணியின் அதிரடி வீரர் கிளாசன் கொடுத்த கேட்சை அபாரமாக பிடித்து தமிழக வீரர் சாய் சுதர்சன் ஆட்டத்தை இந்திய பக்கம் திருப்பியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி இந்திய அணியை பேட்டிங் செய்ய பணித்தது. ஸோ இதன் பின் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 296 ரன்களை குவித்தது. இந்திய அணி தரப்பில் மிக சிறப்பாக ஆடிய சஞ்சு சாம்சன் 108 ரன்களும், திலக் வர்மா 52 ரன்களும், ரிங்கு சிங் 38 ரன்களும் விளாசினர். இதையடுத்து 297 ரன்கள் என்ற சவாலான இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணியின் ஹென்ட்ரிக்ஸ் டி ஜோர்சி கூட்டணி களமிறங்கியது. ஸோ இவர்கள் இருவரும் சேர்ந்து அதிரடியாக ரன்கள் சேர்த்தனர். முதல் விக்கெட்டுக்கு 59 ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் ஹென்ட்ரிக்ஸ் 19 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இதன்பின் வந்த வாண்டி டூசன் 2 ரன்களில் ஆட்டமிழக்க, பின்னர் மார்க்ரம் 36 ரன்களில் வெளியேறினார். ஆனால் மறுமுனையில் சிறப்பாக ஆடிய ஜோர்சி 87 பந்துகளில் 3 சிக்ஸ் 6 பவுண்டரி உட்பட 81 ரன்கள் சேர்த்து ஹர்ஷ்தீப் சிங் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். இதனால் தென்னாப்பிரிக்க அணி 161 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. இதன்பின் அதிரடி வீரர்களான கிளாசன், டேவிட் மில்லர் கூட்டணி இணைந்தது. இதன்பின் கிளாசன் அதிரடியாக சில பவுண்டரிகளை விளாச இந்திய ரசிகர்கள் நம்பிக்கையை இழந்தனர். இந்த நிலையில் 33வது ஓவரை வீசுவதற்கு ஆவேஸ்கான் வந்தார். அந்த ஓவரின் முதல் பந்திலேயே பவுண்டரி அடிக்கப்பட இரண்டாவது பந்தை லெக் கட்டராக வீசினார். இந்த பந்து கிளாசன் பேட்டில் அடித்து மிட் ஆஃப் திசையை நோக்கி பறந்து சென்றது. கிட்டத்தட்ட கீழே விழும் என்று ரசிகர்கள் பார்த்து கொண்டிருந்த நிலையில் திடீரென தமிழக வீரர் சாய் சுதர்சன் சூப்பர்மேன் போல தாவி பிடித்து அபாரமான கேட்சை பிடித்தார். ஒரு நிமிடம் எப்படி இந்த கேட்ச் சாத்தியமானது என்று நடுவர்களே குழம்பி 3வது நடுவரிடம் சோதனை செய்ய கூறினார். அதன்பின் வீடியோவில் சாய் சுதர்சன் மிக சிறப்பாக டைவ் அடித்து கேட்ச் பிடித்தது உறுதியானது. இதனால் கிளாசன் 21 ரன்களில் வெளியேறினார். இன்றைய ஆட்டத்தில் பேட்டிங்கில் சொதப்பினாலும் ஃபீல்டிங்கில் கில்லியாக செயல்பட்டு சாய் சுதர்சன் அசத்தியுள்ளார் என்றே சொல்லலாம். ஸோ சாய் சுதர்சன் ஃபர்ஸ்ட் 2 போட்டியில் ரொம்ப சூப்பராக விளையாடி இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முதல் போட்டியில் அரை சதம் அடிச்சிருந்தாரு, 2வது போட்டியில் பார்த்திங்கன்னா சதம் அடிச்சிருந்தாரு. பட் நேற்றைய போட்டியில் கொஞ்சம் சொதப்பிருந்தார் பேட்டிங்கில் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் ஓப்பனிங்கில் இன்னொரு விராட் கோலியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கூட பேசப்பட்டு தான் வந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டியில் சொதப்பிருந்தார். பட் அந்த கேட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு போதிய வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்னென்னா நிறைய சீனியர் வீரர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு திறமையான வீரர், பட் ஆனால் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால இத்தனை நாள் இருந்தார். பட் இப்போ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவர் பார்த்திங்கன்னா சதம் அடித்து இந்திய அணியோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் இன்னும் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மகாராஜா அவர்கள் வரும்போது ஒரு பாடல் ஒலித்தது. அந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையாக போனாலும் அது குறித்து தற்போது ஒரு சில தகவல்கள் இருக்கு. அதாவது 3வது ஒருநாள் போட்டியின் போது ராம் ஷியா ராம் பாடல் குறித்து கேஎல் ராகுல், கேசவ் மகாராஜா உரையாடல் ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வருதுங்க. இந்த போட்டியின் போது இந்திய அணி கேப்டன் கேஎல் ராகுல் மற்றும் தென்னாப்பிரிக்க அணியின் ஸ்பின்னர் கேசவ் மகாராஜ் இருவரும் இடையில் சுவாரஸ்யமான உரையாடல் நடைபெற்றது. தென்னாப்பிரிக்க அணியின் நட்சத்திர ஸ்பின்னரான கேசவ் மகாராஜ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த வீரர் ஆவார்.
பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்காவில் செட்டிலாகி இருந்தாலும் இன்று வரை இந்து மதத்தை பின்பற்றி வருபவர். அதிலும் தனது பேட்டில் ஓம் ஸ்டிக்கர் ஒட்டி வெளிப்படையாக இந்து என்று அறிவித்து கொண்டவர். நேற்றைய ஆட்டத்தின் போது கேசவ் மகாராஜ் களமிறங்கிய போது மைதானத்தில் இருந்த ஸ்பீக்கரில் இருந்து ராம் ஷியா ராம் என்ற பாடல் ஒலிக்கப்பட்டது. இதனை கேட்டு ஆச்சரியமடைந்த இந்திய அணியின் கேப்டன் KL ராகுல் உடனடியாக கேசவ் மகாராஜை பார்த்து, நீங்கள் எப்போது பேட்டிங் செய்ய வந்தாலும் அவர்கள் ராம் ஷியா ராம் பாடல் தான் ஒலிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு தென்னாப்பிரிக்கா வீரர் மகாராஜ் ஆமா என்று சிரித்து கொண்டே பதிலளித்தார். இது ரசிகர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் போது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பினதுனால ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம். அது இந்தியாவில் பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு பாகிஸ்தான் வீரர்கள் நடந்து போகும்போது அது பாகிஸ்தான்லேயும் பெரிய சர்ச்சை தான் ஆகிட்டு இருந்தது அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பாகிஸ்தான் தோற்ற பிறகு அது பெருசாக பேசப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது இப்போ மீண்டும் இந்த மாதிரி விஷயம் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறனால பெருசாக அவங்க எடுத்துக்கல அப்படின்னே சொல்லலாம். பட் இந்தியாவுக்கு இது வந்து புது அனுபவமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் குறித்து பாராட்டி தள்ளியிருக்கார் ஒருத்தர். அவர் யார் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான சதம் அடித்த சஞ்சு சாம்சனை பாராட்டி தள்ளி இருக்கிறார் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவன் சுனில் கவாஸ்கர். ஸோ அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் சதம் குறித்து கவாஸ்கர் பேசும்போது அவரது ஆட்டத்தில் சிறப்பாக இருந்தது அவரின் ஷாட் தேர்வு தாங்க. இதற்கு முன் அவர் பல முறை நல்ல துவக்கம் கிடைத்தும் ஆட்டமிழந்திருக்கிறார். ஆனால் நேற்று அவரை நாம் குறை சொல்ல முடியாது. தனக்கான நேரத்தை எடுத்துக்கொண்டார். சரியான பந்துகளை மட்டும் அடித்து சதம் அடித்திருக்கிறார் என்றார். மேலும் இந்த சதம் அவரது கிரிக்கெட் வாழ்வையே மாற்றப்போகிறது. இனி 2 விஷயம் நடக்குங்க. முதல் விஷயம், இந்த சதம் காரணமாக அவருக்கு இனி அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். 2வது விஷயம், சஞ்சு சாம்சன் தன்னைத்தானே நம்ப துவங்குவார். சில சமயம் வாய்ப்பு கிடைத்தும் அதிர்ஷ்டம் இருக்காது. ஒரு நல்ல பந்து அல்லது அபாரமான கேட்ச் நம்மை வீழ்த்தும் போது நாம் இந்த இடத்துக்கு தகுதியான நபர்தானா என்ற சந்தேகம் எழும். ஆனால் இந்த சதம் இந்த இடத்துக்கு தகுதியான நபர்தான் என்ற நம்பிக்கை அவருக்கு கொடுக்கும் என்று கவாஸ்கர் அவர்கள் சொல்லியுள்ளார். மேலும் அவர் இந்த இடத்துக்கு எப்போதும் தகுதியான நபர்தான். ஆனால் ஏதோ சில காரணங்களால் அவரால் சரியாக செயல்பட முடியாமல் இருந்தது. ஆனால் நேற்று மற்றவர்களுக்காக மட்டுமின்றி தனக்காகவும் அவர் சாதித்திருக்கிறார் என்று சுனில் கவாஸ்கர் தற்போது பாராட்டியிருக்கிறார். ஸோ இதில் இன்னொரு சர்ச்சை என்னன்னா, கோலி வந்து பார்த்திங்கன்னா கோலியோட இடத்த இவர் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோலியெல்லாம் வந்து சீனியர் ஆகிட்டாரு, இதுக்கு மேலே அவர்லாம் டீமில் வச்சுருக்க மாட்டாங்க, ஜூனியருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொருத்தரை தேர்வு செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் கெய்க்வாட் அவங்க தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அவர் 2 மேட்ச் சொதப்பினதுனால வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டியில் ஆளை மாற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்சனை உள்ளே போடலாம் ஓப்பனிங்கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒன் டவுனாக வரக்கூடிய கோலியோட இடத்துல சஞ்சு சாம்சன் நிரந்தரமாக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்குங்க. இப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டர் 19 IPL என விளையாடிய அனைத்து தொடர்களிலும் தன்னுடைய திறமையை நிரூபித்த சஞ்சு சாம்சனுக்கு இந்திய அணியில் ரொம்ப நாளாக இடம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணுங்க. காரணம், தோனி, தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட் போன்ற விக்கெட் கீப்பர்கள் எல்லாம் அணியில் தங்களுடைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டதால் சஞ்சு சாம்சனுக்கு கடைசி வரை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது. பல போராட்டத்திற்கு பிறகு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை அவர் சரியாக பயன்படுத்த முடியாத நிலையில் ஏற்பட்டிருந்தது. சஞ்சு சாம்சன் T20 போட்டியில் 2015ஆம் ஆண்டு அறிமுகமானார். ஆனால் 8 வருடத்தில் அவர் வெறும் 24 போட்டிகள் தான் இந்தியாவுக்காக விளையாடி இருக்கிறார். இதேபோன்று ஒருநாள் கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சனுக்கு 2021ஆம் ஆண்டு தான் வாய்ப்பு கிடைத்தது. இந்த 3 ஆண்டுகளில் சஞ்சு சாம்சன் வெறும் 15 போட்டிகள் தான் விளையாடினார். ஸோ சஞ்சு சாம்சன் எப்போதுமே தொடக்க வீரராக சிறப்பாக விளையாடக்கூடியவர். முதல் 3 இடங்களில் அவரை களமிறக்கி விட்டால் நிச்சயம் அவர் சாதிப்பார். ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு அந்த வாய்ப்பை இதுவரை BCCI கொடுத்ததே கிடையாது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் கூட ரஜத் பட்டிதர் என்ற நடுவரிசை வீரரை தொடக்க வீரராக அனுப்பிவிட்டு சஞ்சு சாம்சனை கோலி இடத்தில் களமிறக்கினார்கள். ஆனால் தங்களுக்கு எதிரான சூழல்கள் இருந்தாலும் சாதித்து காட்டுவதுதான் சாம்பியன் வீரர்களின் குணம். அந்த வகையில் தொடக்க வீரராக இருந்தாலும் சரி, நம்பர் 3வது வீரராக இருந்தாலும் சரி என்று சஞ்சு சாம்சன் தனது அதிரடியை காட்டி இந்திய அணியை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். தற்போது சஞ்சு சாம்சன் 3வது இடத்தில் விளையாடி சதமடித்து விட்டதால் இனி விராட் கோலி இடத்தில் அவர்தான் களமிறங்கப் போகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் அந்த இடத்தில் திலக் வர்மாவை இந்திய அணி பயன்படுத்தியது. ஆனால் அவர் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. தற்போது சஞ்சு சாம்சன் சதமடித்திருப்பதால் இனி இந்திய அணி அவருக்கு அந்த தொடர்ந்து வாய்ப்பை வழங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சஞ்சு சாம்சனின் இந்த சதத்தை கேரளா ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்கள் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க
உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஸோ நம்மளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொடரில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமாவே குறிப்பாக சொல்லணும்னா சஞ்சு சாம்சன் சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக செயல்பற்றினார். அதே போல் தமிழக வீரர் சாய் சுதர்சன் நல்லா பண்ணுறாரு. அப்புறம் ரிங்கு சிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபினிஷிங் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ 3 பிளேயர் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மேலும் ஒரு சில பிளேயர் இவங்க அதே போல் ஹர்தீப் சிங் பவுலிங்கில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.